அனைத்தையும் இழந்து இனி என்ன செய்வது என்று யோசித்து வழி தெரியாமல் இருப்பவரா? நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள புத்துநெறி உங்களுக்காகவே. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், நம்மிடமிருந்து யாரும் எடுக்க முடியாத சொத்து எது? நம்மிடம் உள்ள பிறரால் எடுக்க முடியாத அனைத்தும் நமக்கு சொந்தமானது, மற்ற அனைத்தும் பிறரால் எப்பொழுது வேண்டுமானாலும் பறிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி நம் வாழ்க்கையை செழிப்புடனும் இன்பமுடனும் வாழலாம். அப்படிப்பட்ட அழிக்க முடியாத செல்வம் எது என்பதை புத்த நெறிகளில் புஸ்தக கதைகள் மூலம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். முற்காலத்தில் மகத நாட்டின் புகழ்பெற்ற நகரத்தில் தீரன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரும் பணக்காரன். அவனது வீடு ரத்தினங்கள், விலையுயர்ந்த ஆடைகள், பொன் பொருள் ஆகியவற்றால் நிரம்பி வழிந்தது. உலகில் உள்ள அத்தனை பௌதிக சுகங்களும் தனக்கே சொந்தம் என்று தீரன் நம்பினான். ஒரு நாள் அந்த நாட்டில் ஒரு பெரிய போர் மூண்டது. எதிரி படைகள் நகரை கொள்ளையடித்தன. தீரனின் அரண்மனைக்குள் நுழைந்த வீரர்கள் அவனது எல்லா செல்வங்களையும், பொன், ரத்தினம், ஆபரணங்கள் என அனைத்தையும் பறித்து கொண்டு சென்றனர். ஒரு நொடியில் தீரன் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நின்றான். துயரம் தாங்காமல் தீரன் ஒரு ஆசிரமத்தை தேடி பயணம் புறப்பட்டான். அங்கே அவர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்த கௌதம புத்தரை கண்டார். பகவானே, தீரன் சோகத்துடன் சொன்னான், என் வாழ்க்கையின் எல்லாமே நான் சேர்த்தவை. என் வீடு, என் தங்கம், என் சுகங்கள். நேற்று வரை அவை என்னுடையதாக இருந்தது. ஆனால் இன்று எதிரிகள் அனைத்தையும் பறித்துக் கொண்டார்கள். நான் ஏழையாகிவிட்டேன். உண்மையிலே என்னுடையது என்றால் என்ன? புத்தர் அமைதியாக புன்னகைத்தார். அவர் தீரனின் அருகில் அமர்ந்து பேசத் தொடங்கினார். ஓ தீரா, நீ சேர்த்த செல்வங்கள் உன்னுடையது என்று நினைத்தாய். ஆனால் இப்போது நீ உணர்ந்தாயல்லவா, ஒருவரால் எடுத்துச் செல்லக்கூடியவை அனைத்தும் வெறும் வைப்பு நிதிகள் மட்டுமே. அது உனது சொந்தம் அல்ல. நீ ஒரு கொள்ளையனுக்கு பயந்துதானே இந்த நகரத்தை விட்டு வெளியேறினாய்? தீரன் தலையசைத்தான். புத்தர் தொடர்ந்தார். தீரா, இந்த உலகில் ஒரு கொள்ளையனாலோ, ஒரு எதிரி படையாலோ, ஒரு இயற்கை சீற்றத்தாலோ, காலத்தாலோ எடுத்துச் செல்ல முடியாத சில விஷயங்கள் உள்ளன. அதுதான் உனது குணம், உனது அறிவு, உனது கருணை, உனது அமைதி. நீ பெற்ற அறிவை ஒருவனால் உன்னிடமிருந்து பறிக்க முடியுமா? இல்லை. நீ புரிந்து கொண்ட உண்மையை ஒருவனால் திருட முடியுமா? இல்லை. நீ மற்றவர்களிடம் காட்டிய அன்பை ஒருவனால் அழிக்க முடியுமா? இல்லை. நீ எவ்வளவு சேர்த்தாலும் அது ஒரு நொடியில் அழிந்து போகலாம். ஆனால் உனது உள்ளே நீ சேர்த்த இந்த நற்குணங்கள் நிரந்தரமாக உன்னுடனே நிலைத்திருக்கும். அதை யாராலும் உன்னிடமிருந்து எடுத்துச் செல்ல முடியாது. தீரனின் கண்கள் திறந்தன. தனது வெளிச்செல்லும் செல்வம் அனைத்தும் இழந்தாலும்